வெல்கம் டு அவர் சேனல் ஆசம் சைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லன்ச் பிளேட்டர் தான் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் ரெசிபீஸ் ப்ரிப்பேர் பண்ணோம், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்றதை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் மோர் குழம்பு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெண்டைக்காய்களை ஆட் பண்ணி நல்லா நிறம் மாற அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். ஒரு மிக்சர் ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரே ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி வதக்கி வச்ச வெண்டைக்காய்களோடு சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கணும். அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 2 கப் தயிர் எடுத்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தயிரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. ஓரளவு நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா தாளிப்பு கடாய் வச்சுட்டு அது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் ஆட் பண்ணி அது கூட சேர்த்து இறக்கிட்டோன்னா சுவையான மோர் குழம்பானது ரெடி ஆகிடும். நான் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சப்பாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சுவையான மோர் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய் பொரியல். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 சின்ன வெங்காயம் எடுத்து தூளாக நறுக்கி எடுத்துக்கணும். அதே மாதிரி கொத்தவரங்காய்களை இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்க கொத்தவரங்காய்களை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து மூடி எடுத்துட்டோன்னா சுவையான கொத்தவரங்காய் பொரியலானது ரெடி ஆகிடும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன ரெசிபி அப்படின்னா பிரண்டை துவையல். பிரண்டை துவையலுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு பிரண்டையை போட்டுட்டு உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரண்டை துவையலை சேர்த்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டோன்னா சுவையான பிரண்டை துவையலும் ரெடி ஆகிடும். இது எல்லாமே ஒரு சூப்பரான அருமையான ரெசிபீஸ். இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மளோட லன்ச் பிளேட்டை இந்த மாதிரி சிம்பிளாக தான் முடிஞ்சிச்சு. வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ என்னெல்லாம் நம்ம வச்சுருக்கோமோ அதை வச்சு பண்ண ஒரு சிம்பிள் லன்ச் பிளேட் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please do like, comment and subscribe my channel. Thank you. Soya 65 பண்ணி தரவா? டைம் இருக்குது, 12 தானே ஆகுது.